இங்க கண்ணனோட வைஃப் வெளிய காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் கம்பம் ஷார்ட் ஆயிடுது. அந்த சவுண்ட் கேட்டு இவன் வெளிய வந்து பார்க்கறான். பார்த்தா அவனோட நாய் அந்த கரண்ட் கம்பத்தோட ஒயரா இருந்து இறந்து போகுது. அத பார்த்ததுமே இவன் கத்தி அழுவ ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஏற்கனவே இபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க இன்னுமே சரி பண்ணாம விட்டுருப்பாங்க. அதனால இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இபி ஆபீஸ்ல போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப என்னோட நாய் மேல ஒயர் பட்டு இறந்து போச்சு. இதுவே என்னோட அம்மா பக்கத்துல தான் இருந்தாங்க. அவன் மேல பட்டிருந்தா என்ன வருதுன்னு கேட்கறாங்க. அதை கேட்டதுமே இவன் உங்க அம்மாவும் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தப்பா பேசுறாங்க. அதை கேட்டதுமே இவன் அடிச்சிடறான். சோ இவங்க போலீஸுக்கு கால் பண்ணி வர வச்சிடறாங்க. அப்ப இவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. அப்ப இவன் நடந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றான். ஆனா இந்த ஆபீசர் உங்க அம்மாவை பாக்குறதுக்கு என்னோட வீட்ல வேலை செய்யற வேலைக்காரி மாதிரி இருக்கா, அதனால என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது சொல்லி திமிரா பேசுறான். அதை பார்த்து அவங்க அப்பாக்கே கோவம் வந்து அவரை டைரக்டாவே அடிச்சிடறாரு. தென் இவங்க ஏரியாவோட பொலிட்டிஷியனை கூட்டிட்டு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆபீசர் கேட்கற மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து மிரட்டுறாங்க. இவனை பார்த்ததுமே அந்த ஆபீசர் பயந்து நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அப்பதான் இவன் அவங்க அப்பாவே பாக்குறான். பார்த்தா இவன் சின்ன வயசுல இந்த பையனுக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்கான். ஆக்சுவலா இவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே இவனை சரியா வளர்க்காம எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டே இருப்பாரு. அதனால இவன் ரவுடியா இருக்கான். ஆனா இவனை பார்த்ததுமே ரொம்பவும் பெருமையா இருக்கடான்னு சொல்றான். இவனை எதுக்குடான்னு கேட்கறான். அப்பதான் உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு குப்பெல்லாம் பொறுக்கி ஆட்டோ ஓட்டி உன்னை படிக்க வச்சிட்டாரு, உங்க அக்காவையும் படிக்க வச்சுட்டு பெங்களூர் வரைக்கும் அனுப்பியிருக்காருன்னு சொல்றான். ஆனா இவன் என்னோட அப்பா அந்த வேலைலாம் செய்யல, ஆட்டோ மட்டும் தான் ஓட்டாருன்னு சொல்றான். அதை கேட்ட இவன் உன்னோட அப்பா உனக்கு தெரியாமலே பார்ட் டைம்ல அந்த வேலையும் செஞ்சாருடா, உனக்கு கஷ்டமே தெரியாத வளர்த்திருக்காரு, அவரை மட்டும் விட்டுறாதன்னு சொல்லிட்டு போறான். இப்பதான் இவனுக்கு அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருக்காருன்னே புரிய வருது. ஆனா அவங்க அப்பா கிட்ட டேரக்டா பாசத்தை காமிச்சா கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்காமலே விட்டுறான். தென்னோட அக்காவுக்கும் ஒர்க்ல யூஎஸ் போறதுக்காக சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால வீட்டுல வந்து அவங்க அப்பா கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறா. அண்ட் அவங்க அப்பாவும் வராரு. அவர்கிட்ட உட்கார வச்சு சாரி சொல்றா. தென் மாப்பிள்ளை வீட்டுல உங்களை பத்தி தப்பா பேசுறாங்கப்பா, அதனால தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு புரிய வைக்கிறா. அதை கேட்ட இவர் என்னோட பொண்ணு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. தென் அவரோட பையனை எழுப்பி என்ன யாரா பண்ணிட்டாங்கன்னா என்னடா பண்ணுன்னு கேட்கறாரு. அவனை அடிச்சு மூஞ்சலா உடைச்சிரும் சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்ட இவர் நம்ம பசங்க என் மேல ரொம்பவும் பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. அண்ட் இந்த பையனுமே நம்ம குடும்பத்துக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு டெலிவரி வேலைக்கு போயிட்டு படிக்கவும் ஆரம்பிக்கிறான். தென் அவங்க அக்கா கிட்டே நம்ம சின்ன வயசா இருக்கும்போது நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்ற எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அதை கேட்ட அவங்க அக்கா ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே நம்ம அப்பா நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்ற உண்மை தெரிஞ்சு போது இப்ப கடைசியா இந்த பொண்ணுமே யூஎஸ்க்காக கிளம்பிட்டு இருக்கா. அண்ட் இந்த தடவை அவங்க அப்பா கிட்ட ஏர்போர்ட்டுக்கு எங்களை எல்லாருமே உங்களோட ஆட்டோலே கூட்டிட்டு போக சொல்றாங்க. அதை கேட்ட இவருமே ஓகே சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆக்சுவலா இவர் ஆட்டோல போகும்போது அடிக்கடி போலீஸ் பிடிச்சி மிரட்டுவாங்க. ஆனா ஃபேமிலி இருக்கும்போது அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட இது வரைக்கும் ஃபேமிலியை கூட்டிட்டு போனதே கிடையாது. ஆனா இப்போ இவங்க ஃபேமிலியை ஆட்டோலே கூட்டிட்டு போறாரு. தென் இவங்க பசங்க எல்லாம் படிக்க வச்சு ஓரளவுக்கு நம்ம முன்னேற்றி விட்டுட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு.